திருக்குமார், முதல் கட்ட கருத்தாக நீங்கள் என்ன பதிவு செய்ய விரும்புகிறீர்கள்? இந்த தேர்தல் 6 மாதத்துக்கு முன்பே மும்பை தேர்தல் தான் இந்த நாட்டினுடைய அரசியலை நிர்ணயிக்கப் போகிறது அப்படி என்று எல்லா கட்சி தலைவர்களும் வெளிப்படையாக பேசியிருந்தார்கள். அதே போல் தேர்தலும் நடந்தது. தேர்தலில் வாக்குப்பதிவு 68% என்று நினைக்கிறேன். 68% தானே மகாராஷ்டிராவில் 68% வாக்குப்பதிவு ஆகியிருக்கிறது. இந்த தடவை என்ன விசேஷம் என்னென்னா 6% பெண்கள் ஓட்டு அதிகமாக விழுந்திருக்கிறது. கடந்த 4-5 தேர்தலில் இருந்ததை விட இந்த முறை தேர்தலில் பெண்கள் ஓட்டு அதிகமாக விழுந்திருக்கிறது. குறிப்பாக சிறுபான்மையினர் வாழ்ந்த இடத்துல கூட இருக்கிற இடங்களில் கூட பாஜகவுக்கு அதிக சீட்டு. அது இன்னும் அந்த கருத்து வரவில்லை. வந்தாச்சு அந்த கருத்து வந்துருக்கு. ஆனால் இது அந்த ஏதோ ஒரு சோர்ஸில் வந்திருக்கு. ஆகையினால இது கடந்த தேர்தலுக்கும் இந்த தேர்தலுக்கும் நடந்து இப்போ தான் சமீபத்தில் தான் தேர்தல் நடந்து இவ்வளவு ஷார்ட் டைமில் இவ்வளோ பெரிய மாற்றம் எப்படி வந்தது என்கிற கேள்வி அரசியல் ரீதியாகவும் ஆய்வாளர்களுக்கு ஒரு பெரிய புதிராகத்தான் இருக்கிறது. இல்லை, உங்களுக்கு எப்படி இருக்கு? என்னை பொறுத்தவரை நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்று சொன்னால், அதாவது திரு ராகுல் காந்தியும் காங்கிரஸ் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்ட இடமே பாம்பே தான். அங்கே தான் இந்த காங்கிரஸ் 1887 ஆரம்பிக்கப்பட்ட இடம். ஹியூம் ஆரம்பித்த அந்த இடத்துல, அதே இடத்துல இவ்வளவு மோசமான தோல்வியை சந்தித்திருக்கிறது. இது என்னன்னா, ராகுல் காந்தியினுடைய இப்போ பிரியங்கா ஜெயித்தது, ராகுல் காந்தி 2 தொகுதியிலும் ஜெயித்ததெல்லாம் நம்ம வந்து பாராட்டலாம். அது நேருடைய குடும்பம், இந்திரா காந்தியுடைய பேரன் பேத்திகள் அப்படிங்கிற அளவில் இருக்கும். ரெண்டாவது அவங்க ஒரு முக்கியமான இடத்துல இருக்கிறவங்க. இந்திய மக்கள் அவங்களுடைய குடும்பம் செய்த தியாகத்தை என்னைக்கு நினைச்சு பார்க்கும். இந்தியாவில் எந்த மூலம் முடுக்கலைன்னாலும் அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் ஜெயிச்சிருவாங்க. அது காங்கிரஸுடைய வெற்றிக்கு தொடர்பு உண்டா அப்படிங்கிறது பார்த்தா அது $1 மில்லியன் கொஸ்டின். அதனால் இப்போ இந்த மும்பையில் அரசியல் ரீதியாக பல குழப்பங்கள். அரசியலை அதை கணித்து பேச வேண்டும் என்றாலே நிறைய எஃபர்ட் எடுக்க வேண்டியிருக்கும். அந்த மாதிரி ஒரு குழப்பம் மகாராஷ்டிராவில் ஏற்பட்டு விட்டது. இதில் பெரிய ஏற்கனவே கொடுத்த வாக்குறுதிகள், காங்கிரஸ் கொடுத்துருந்த வாக்குறுதிகள் எல்லாம் அவங்க ஜெயிச்ச மாநிலங்களில் எதுலையும் நிறைவேற்றலை. $1,00,000 தாரன்னு சொன்ன மாதிரி. இல்லை, இப்போ நான் என்ன கேட்குறேன், மற்ற மாநிலத்தை தாண்டி ஒரு அரசுக்கு எதிராக எந்த ஒரு அரசு ஆண்டாலும் அதற்கு எதிராக ஒரு ஆன்டி இன்கம்பன்சி, அரசுக்கு எதிரான மக்கள் மனநிலை ஒரு 5 ஆண்டு ஆண்டுச்சுன்னா ஒரு 3-4% இருக்கும். ஒன்று. இரண்டாவது, மும்பையில் ஒரு அன்ஸ்டெபிலிட்டியான ஒரு சிச்சுவேஷன், கட்சிகள் உடைக்கப்பட்டது அல்லது உடைந்தது, எப்படி எடுத்துக்கலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடும் போட்டிகள் இருக்கும் என்று தான் எல்லாரும் நம்பினார்கள். செப்பாலஜிஸ்ட்டும் கூட கடைசியில் எக்ஸிட் போல அப்படி தான் ப்ரெடிக்ட் பண்ணாங்க. சிலது 150, 170. யாரும் எதிர்பார்க்காத இந்த மிகைத்த வாக்கு. யாருமே என்ன காரணம்? கணிச்சிருக்க முடியாது. இவங்க 2100லேருந்து 500 ஆக்குனாங்க, அவங்க 3000 ஆக்குனாங்க. அதற்கு என்ன காரணம்? நான் எல்லாரும் உங்களுக்கு ஒவ்வொரு காரணம் சொல்லியிருக்காங்க. பட் எனக்கு ஒரு காரணம் என்னென்னா, திரு ராகுல் காந்தியினுடைய ஓவர் ஆக்ட் தான் இதுக்கு காரணம். நான் என்ன ஓவர் ஆக்ட்னா என்ன? அவர் பல விஷயங்களை, தவறான தகவல்களை டிஸ்பிளே பண்ணி ஒரு பெரிய குழப்பத்தை உண்டு பண்ணிக்கிட்டு இருக்காரு. என்ன குழப்பம் சொல்லுங்களேன். ஏன்னா அவரு ஒரு விஷயத்தை, அதாவது ஐயா, ஒரு விஷயத்தை, இது பெரிய டிராஸ்டிக் எஃபெக்ட் ஆன் சொசைட்டி. எஸ், நான் என்ன சொல்றேன், கேன் யூ ஃபைண்ட் அவுட் எனி சிங்கிள் இன்சிடென்ட்? ஒரு நிமிஷம் இருங்க. அதாவது அவர் பிரதமர் மேலேயும், அவர் அரசியல் தலைவர், எதிர்க்கட்சி காங்கிரஸ், இதுக்கெல்லாம் சொல்கிறதுக்கு 1000 காரணம். எந்த அரசாங்கத்தில் இருந்தாலும் அதில் குறைகள் கண்டுபிடித்து அதை குறைய பேசலாமே தவிர வேற என்ன சொல்ல. அவர் சொல்கிறது நிறைய வெளிநாட்டு சக்திகளோடு சேர்ந்து கொண்டு நான் என்ன சொல்கிறேன், மும்பையில் அவ்வளோ பெரிய இந்தியாவின் மான்செஸ்டர் என்று சொல்லக்கூடிய மும்பையில் அவர் இவ்வளோ பெரிய தோல்வியை காங்கிரஸ் சந்தித்திருக்கு என்று சொன்னால், ராகுல் காந்திகிட்ட நிறைய எதிர்பார்த்து அவர் அதுக்கு சரியான ஆள் இல்லைங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க மக்கள்னு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஆனால் நீங்கள் இதுவரைக்கும் காரணத்தை சொல்றதுக்கு ஒரு காரணமும் சொல்லல. அதாவது மொத்தமாக சொல்றீங்க. இல்லை, எப்படின்னா, ஹிண்டன்பர்க்கை பற்றி அவர் தொடர்ந்து மோடியை பேசுகிறாரோ இல்லையோ, ஹிண்டன்பர்க் வார்த்தையை தினம் பயன்படுத்திட்டு இருக்காரு. காலையில் அவர் ஒரு தொழிலதிபர்,
அவர் ஒரு தொழிலதிபர் சார். இப்போ 4 நாளைக்கு முன்னால், இப்போ நேற்று 2 நாளைக்கு முன்னால் ஹிண்டன்பர்க்கை பற்றி கிளப்பி விட்டார். இது போன வாரமோ ராகுல் இல்லை, அமெரிக்காவினுடைய ஃபெடரல் சிஸ்டம். ராகுல் இங்கேருந்து போய் அமெரிக்கா போய் அமெரிக்காவில் சில சோர்ஸ் எல்லாம் கொடுத்து அதை வச்சு பில்டப் பண்ணி ஃப்ரேம் பண்ணி ஹிண்டன்பர்க்கு, ஜார்ஜ் சோர்ஸ், ஆண்டர்சன் எல்லாரும் உட்கார்ந்து பேசி முடிவு பண்ணி அதை கரெக்டாக பார்லிமெண்ட் கூடுற நேரத்தில் எல்லா நீங்கள் வரிசையை பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட் செஷன் எப்போ கூடுறதோ அதுக்கு 1 மாதத்துக்கு முன்னே இவர் வெளிநாடு போவார். அங்கேருந்து ஒரு பிரளயத்தை கிளப்பிட்டு வருவார். அது 4 நாள் கழிச்சு வரும். ஆனால் இப்போ ஒரு 10 நாளைக்கு முன்னே வந்திருந்ததுன்னு இந்த தேர்தல் அது பாதிச்சிருக்கும். இல்லை, இப்போ நீங்கள் ஒரு நிமிஷம். ராகுல் காந்தி டியூரிங் தி எலெக்ஷன் கேம்ப் அவருடைய மேனிஃபெஸ்டோ டு த பீப்புள் வெரி கிளியர். வி வில் கம் டு த பவர், க்ரஷ் பண்ணுவோம். எதாவது நாங்கள் வந்து அம்பானிக்கு கொடுத்த அந்த 1 லட்சம் கோடி டெண்டரை வந்து குவாஷ் பண்ணுவோம் அப்படின்ற, ரத்து செய்வோம் என்றார். அம்பானியுடைய விவகாரம், அங்குடைய கிரீன் எனர்ஜிக்கு கொடுக்கப்பட்டது கையூட்டு குறைக்கப்பட்டிருக்கிறது. 260 மில்லியன் அமெரிக்க டாலர்கள், இந்திய மதிப்புக்கு 2000 அதானிக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதெல்லாம் சுட்டி காட்டார். அமெரிக்காவுடைய ஃபெடரல் சிஸ்டம், அமெரிக்காவினுடைய ஜுடிஷியல் ப்ராசஸ் ஹேஸ் டு டேக், அவங்க எடுக்க முடியும், எடுத்திருக்கிறார்கள். அதுதான் போயிட்டு இருக்கு. இதற்கு ராகுல் காந்தி இதனால் இந்த இந்தியாவுக்குள்ள ஒரு 3 மாநிலத்தை, அதாவது 4 மாநிலம், அதாவது ஒரிசா, தெலுங்கானா, தமிழ்நாடு உட்பட 4 மாநிலத்தில் தான் இது நடந்திருக்கிறது. இந்த மாநிலத்தினுடைய வருவாயை வந்து ஒரு தனியார் அதானிக்கு போகிற மாதிரி இதை பண்ணியிருக்காங்க. அதுக்கு லஞ்சம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதிகாரிகளுக்கெல்லாம் பெரிய அளவில் லஞ்சம் கொடுக்கப்பட்டிருக்கு. அமெரிக்கா சொல்லுது, அமெரிக்கா இங்க இருக்கிறது, அமெரிக்கா சொல்லுது. இல்ல நீங்க அது சொல்லட்டும், அமெரிக்கா தான் சொல்லுது. இந்த 4 ஸ்டேட்ல யார் ஆட்சி நடந்தது? யார் ஆட்சி? காங்கிரஸ் ஆட்சி. ஒரு நிமிஷம். 1750 கோடி. இப்போ நம்ம இது சம்பந்தமாக தான் பாரு, அம்பானி வருது உள்ள, அதானி வருது, அம்பானி 2 பேரும் குழப்புது. அதாவது ஜெகன்மோகன் ரெட்டிக்கு 1750 கோடி ரூபாய் கையூட்டுப்பட்டதாக அமெரிக்காவினுடைய இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி ஒரு கிளியர் ஸ்டேட்மெண்ட்டை ரிவீல் பண்ணுறாங்க. ஆமா, இதுக்கு ராகுல் காந்திக்கு என்ன சம்பந்தம்? இது அது திமுக, அது காங்கிரஸ். இப்ப ராகுல் காந்தி, ஜெகன்மோகன் ரெட்டி வந்து யாரு? காங்கிரஸ் இல்ல. ஜெகன்மோகன் ரெட்டி அவர் இண்டிபெண்டா இருக்காரு. அவருக்கு பாஜகவும் ஆதரவு கிடையாது. காங்கிரஸ்ல அவங்க தந்தையார் காங்கிரஸ்ல இருந்தவர். அவரை பிஜேபி முத்திர குத்த முடியாது. மற்ற 3 மாநிலங்கள், ஒரிசாவை எடுத்துக்கங்க, அது யாரோட கூட்டணியில் இருக்கிறது? ஒரிசா தனித்தா இருக்காங்க, காங்கிரஸோட கூட்டணி. காங்கிரஸோட இல்ல, அப்படி இல்லை. இது வரைக்கும் பிஜேபியோட தானே இருந்தாங்க அவங்க. இப்ப இந்த காரணங்கள் சரி பரவாயில்ல, இந்த காரணங்கள் மகாராஷ்டிராவில் வந்து அவருக்கு எதிரான மனநிலை உருவாக்கி இல்ல. இதை போல பல விஷயங்கள் போன ஜனவரியில வந்து ஹிண்டன்பர்க்கை பத்தி ஒரு பெருசா பூகம்பத்தை கிளப்பி விட்டாங்க. கம்பெனிக்கு இவங்களுக்கு என்ன? இல்ல சார், எதுக்கு எடுத்தாலும் அதானியை வீழ்த்தணும், அட்டாக் பண்ணணும்ங்கிறது அவருடைய நோக்கமா இருக்கு. சரி, அதானியை பிரதமரை சேர்த்து பேசல. நான் கேட்கிறேன், அதானி இல்ல, நான் என்ன கேட்கிறேன், அதானி ஒரு தனி தொழிலதிபர். அவர் வீழ்த்தப்பட்டாலும் வீழ்த்தினாலும் இந்தியாவுக்கு என்ன வீழ்ச்சி? அவரை மட்டும் பேச, இந்தியாவுக்கு என்ன வீழ்ச்சி? மோடிக்கு என்ன வீழ்ச்சி? பாஜகவுக்கு என்ன வீழ்ச்சி? அவரோட சேர்த்து அதானி தான் மோடி தான் அதானின்னு தானே பேசுறாரு. அவர் எடுப்புல அப்படி தானே பேசுறாரு. நிறைய பேசி. அப்ப இதெல்லாம் என்ன ஆகுதுன்னா, ஒரு பெரிய தலைவர், ஒரு எதிர்க்கட்சி தலைவர் ஒரு இயற்கைக்கு மாறாக பேசி ஒரு மக்களை அவனுடைய கவனத்தை திசை திருப்பி குறைகளை சொல்லாம, எதிர்க்கட்சிக்கு இருக்கிற கடமைகளை செய்யாம, ஒரு காழ்ப்புணர்ச்சியோட இப்படி பேசுனதுனால மக்கள் வந்து பெருசா எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு தலைவர்கிட்ட அவ்வளவு குவாலிட்டி இல்லைன்னு நினைச்சு மக்கள் இவ்வளவு பெரிய மாற்றம் இல்லைன்னா வேற வரதுக்கு வாய்ப்பு இல்லை. வேற செய்யறாங்க, அவங்க செஞ்சாங்க, இவங்க செய்யறாங்க, அதெல்லாம் கிடையாது. அதாவது பல ஆங்கிள் நம்ம பேசலாம். ஆனால் மகாராஷ்டிராவை பொறுத்தவரையில் திரு சரத்பவாராக இருக்கட்டும், பால் தாக்கரேவாக இருக்கட்டும், 2 பேரும் ரொம்ப ஸ்ட்ராங் லீடர்ஸ், ரொம்ப டால் லீடர், ரொம்ப. ஆமாம், இவர் 27-28 வயசு நினைக்கிறேன். சரத்பவார் 38 வயசுல பழுத்த அரசியல்வாதி. அவரோட இருந்து அவரை விட அஜித் பவார் அதிக இடங்களை பிடித்திருக்கிறார். அதே போல ஷிண்டேவை பொறுத்தவரை, அதாவது பால் தாக்கரே கூட மகனா இருந்தாலும் கூட உத்தம் தாக்கரே அவருடைய பாணியை இவர் ஃபாலோ பண்ணலை. நம்முடைய ஷிண்டேவுடைய எண்ணம் என்னென்னா, ஷிண்டேவுடைய நோக்கங்கள் எல்லாம் அவருடைய தந்தையாரை உத்தம் தாக்கரே ஃபாலோ பண்ணலை, நான் தான் அந்த கட்சியினுடைய கொள்கையை ஃபாலோ பண்ணுறேங்கிறத முன்னிறுத்தி தான் அவருடைய பிரச்சாரங்கள்லாம் இருந்தது. அது ஒரு பெரிய காரணம். 2வது, காங்கிரஸுக்கு
இடையில அவங்க வந்து இவரை மல்லிகார்ஜுன கார்கே தலைவராக போட்டு ஒரு புது எஃபர்ட் எடுத்தாங்க. அந்த எடுத்ததை இந்தியா பூரா எல்லாரும் பார்த்தாங்க. இவங்க இந்தியா கூட்டணி அமைத்து எல்லா மாநிலத்திலையும் அதை கட்டமைக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க. ஆனால் அந்த காங்கிரஸ் தலைவர்களுக்கு இருக்கக்கூடிய பழைய பாரம்பரிய தர்க்க ரீதியான வரலாற்று ரீதியான அரசியல் ரீதியான எதிர்கருத்துக்களை குறைகளை முறையாக எடுத்து வைக்கலாங்கிறது காங்கிரஸுக்கு மேலே மக்களுக்கு அதிருப்தி. 67 போன காங்கிரஸ் தமிழ்நாட்டில் இது வரைக்கும் வரல இல்லையா? இப்போ இவங்க டிஎம்கே கூட தான் வாழை பிடிச்சிட்டு இருக்காங்க. அதே போல் எல்லா மாநிலத்திலையும் அந்த முடிவுக்கு வந்திருக்காங்க. ஆனால் பிஜேபிக்கு மேலேயும் ஆன்டி இன்கம்பரன்சி இருக்கும். அப்படி இருக்கிறவங்க கூட துணிந்து இவங்களுக்கு வாக்கு போடாத ஒரு நிலைமை தான் இப்போ மகாராஷ்டிராவில் ஏற்பட்டிருக்கிறது. ஆன்டி இன்கம்பரன்சியை தாண்டி இவங்களை விட அவங்களே இருக்கட்டும், இவங்களை விட இவங்ககிட்ட நம்ம எதிர்பார்த்த மாதிரி இடையில இவங்களுக்கு இது ஒரு நல்ல பாயிண்ட். இவங்களை விட அவங்க பாஜகவே பரவாயில்ல, இவங்க வெறும் வாய் சவடால் தான்ங்கிற மாதிரி தான் மக்கள் முடிவெடுத்த மாதிரி தான் நான் நினைக்கிறேன். இவ்வளவு பெரிய மாற்றம் இது யாரும் கணிக்காதது. இது யாருமே கணிக்கல. கடும் வெற்றி, அபார வெற்றி. 80% மேல எந்த கருத்து கணிப்பும் இதை சொல்லல. ஆஃப்டர் எலெக்ஷன் சொல்ல முடியாது, சொல்லல. அதனால இது வந்து ஒரு பெரிய மாற்றம். அதாவது அவங்க மக்கள் எதிர்பார்த்தது உண்மை. ரெண்டாவது நம்ம ரமேஷ் சேதுராமன் சொன்னது போல எம்பி எலெக்ஷனோட பிஜேபிக்கும் பாஜகவுக்கும் சில பிரச்சனைகள், சில தலைவர்கள் பேசின பேச்சு வந்து ஒரு பெரிய பின்னடைவு. சில மாநிலங்கள்ல பிஜேபிக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் அதை வந்து அது தேர்தலை பாதித்தது. அதுக்கப்புறம் பாலக்காடில் சமீபத்தில் நடந்த மீட்டிங் போட்டு பேசி இதெல்லாம் சால்வ் பண்ண, இதெல்லாம் வெளியே வரக்கூடாது, இதெல்லாம் பேசக்கூடாது, கருத்தொற்றுமை வேணும்னு சொல்லி முடிவெடுத்ததுனால அதை வந்து நல்ல சாலிடாக அவங்க ஒர்க் பண்ணாங்க. கிரவுண்ட் ஒர்க் நல்லா பண்ணினாங்க. ரெண்டாவது ராகுல் காந்தி கேரளாவுக்கு தன்னுடைய சகோதரனுடைய பிரச்சாரத்துக்கு தான் அதிகப்படியாக வந்தாரே தவிர மகாராஷ்டிராவில் அவர் அதிக கவனம் செலுத்தலைங்கிறது ஒரு காரணம். அது மோடி அவர் கூட 2 மீட்டிங் தான் போயிருந்தார், 2 பொதுக்கூட்டங்கள் தான் பேசினார். இதெல்லாம் காரணம். எதிர்காலத்தில் ஒரு பாரம்பரியமான அரசியலை நான் என்னுடைய ஃபேஸ்புக்கில் ட்விட்டரில் எல்லாத்துலேயும் ராகுல் காந்தியை திருத்துறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு அந்த காங்கிரஸ் மீது ஒரு சாஃப்ட் கார்னர் இல்லை, நான் நேர்மையான அரசியல் பண்ணணும் சார், நேர்மையான அரசியல் பண்ணணும். குறுக்கு வழியில் டிஎம்கே, நம்ம ஊரில் டிஎம்கே எடுக்கிற குணம்லாம் காங்கிரஸ் அதை ஃபாலோ பண்ணிச்சுன்னா அது பெரிய லாஸில். நம்ம அடுத்த ஒரு டாபிக் வைக்கும், டிஎம்கே 26 என்ன ஆக போறதுன்னு. அது நாளை நடந்து ஏதாவது டாபிக் வரும் பேசுவோம். உங்களுக்கு கருத்து ரொம்ப சிறப்பு. சுஃபியான், யார் கவலைப்படுவாங்க? அதாவது யார் கவலைப்படுவாங்க? ஃபட்னாவிஸ் ஆர் ஷிண்டே, இந்த 2 பேரும் தான். 2 பேர்ல யாரோ ஒருத்தர். அதை பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் எல்லா தலைவர்களும் சேர்ந்து முடிவெடுப்பாங்க. நாளைக்கு மறுநாள் கூட்டம் இருக்கிறது. அவங்க சொல்றதை 2 பேர்ல ஒரு தலைவர் கேட்டு அட்ஜஸ்டபிளா அதிக வாய்ப்பு ஃபட்னாவிஸ்க்கு இருக்கா? சிண்டேவுக்கு இருக்குங்கிறது என்னுடைய பார்வை. ஓ, அப்படி பாக்குறீங்க? என்னுடைய பார்வை சிண்டேவுக்கு தான் இருக்கும் என்று பார்க்கலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்ட்.